ஜஸ்ட் மிஸ் 2 மினிட்ஸ் லேட்டாக வந்தால் சிக்கியிருப்பேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மார்னிங் ஏஞ்சி ஆஸ் யூஷுவல் விளையாட கிளம்பியாச்சு. அங்கே விளையாடிட்டு வர வழியில் எக்கும் வாங்கிட்டு வந்துட்டேன். இதை பைக்கில் எடுத்துகிட்டு வர கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்துச்சு. சரின்னு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஸ்ப்ரவுட் சாப்பிட்டு ரேஷன் ஷாப் கிளம்பியாச்சு. அங்கே போயிட்டு வெயிட் பண்ணி போனால் கைரேகை ஒர்க் ஆகலன்னு சொல்லிட்டாங்க. ஷாக் ஆகிட்டேன். அப்புறம் தான் சொல்கிறாங்க மிஷின் ஃபால்ட்னு. தென் லாகின் பண்ணி ஒரு வழியாக வாங்கியாச்சு. தென் வர வழியில் சேலட்க்கு தேவையான வெஜ்ஜஸும் வாங்கிட்டு வந்துட்டேன். லஞ்சுக்கு பன்னீர் சேலட் சாப்பிட்டு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு 3 மணி போல் மழை வர மாதிரி இருந்துச்சு. சரின்னு மேலே போய் துணியை எடுத்துகிட்டு வந்துட்டேன். உள்ளே வரோம் கரெக்டாக மழை ஸ்டார்டட். கிரேட் எஸ்கேப். ரைஸ் இல்லாத தோசை சாப்பிட்டு எடிட் பண்ணிட்டு இருந்தேன். ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணி ஸ்னூக்கர் விளையாடலாமான்னு கூப்பிட்டாங்க. அங்கே போனால் ஃப்ளவர் அண்ட் ஃபிஷ் ஒன்று வச்சிருந்தாங்க. அது கூட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு கேம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நான் பிகினர் தான், இதில் கொஞ்சம் ஓகேஷாக தான் விளையாடுவேன். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொன்னால் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. தென் 2-3 நாளாக ஷார்ட் மாட்டுச்சு. அப்போ நார்மல் கியூ வச்சு ஃபோக்கஸ் பண்ணுறதை விட எனக்கு ரெஸ்ட் கியூ கூட வச்சு ஃபோக்கஸ் பண்ணால் ஷார்ட்ஸ் க்ளீனாக இருக்குது, பாக்கெட்டும் ஆகுது. மைண்ட் தட் எல்லாமே ஈஸி ஷார்ட்ஸ் தான். தென் வீட்டுக்கு போகிற வழியில் நான் வாட்டர்மெலன் ஜூஸ் குடிச்சிட்டு வந்து படுத்தாச்சு.